சிந்திச்சு பாருங்க. முத இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப இதே ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறார். 2022 என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் ஆன உடனே எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு வந்து நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிறேன் என்று, பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதாக தண்ணீரை திறந்து அப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கிறார். நானும் டெல்டாக்காரன், எனக்கு வந்து இந்த நம்முடைய குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதே மகிழ்ச்சி என்று பேட்டி கொடுத்தார். விவசாயிகளை நம்பினாங்க, பயிரிட்டாங்க, குறுவை சாகுபடி பயிரிட்டாங்க. விளைகின்ற பொழுது அந்த போட்ட வருகின்ற கதிர் வருகின்ற பொழுது மேட்டூர் காஞ்சி போச்சு. மேட்டூர் காஞ்சி போச்சு, நீர் கிடைக்கல. அப்பொழுதுதான் முதல் இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப நான் அறிக்கை வெளியிடுறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலாக இந்தியா கூட்டணி அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி திருமதி சோனியா அம்மையா அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள், அங்க சீதாராமையா அவர்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறாங்க. விவசாயியுடைய இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் 2 தண்ணீர் கொடுத்தால் அந்த விளைச்சலை பெற முடியும், நீங்க கேட்டு பெறுங்கள் என்று கோரிக்கை வச்சேன். அப்பொழுது ஸ்டாலின் சொன்னார், நாங்க இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் போறேன், தண்ணி கேட்க போகல, தண்ணி கேட்க. அப்பொழுது உண்மையிலேயே இந்த டெல்டா மாவட்ட மக்கள் மீது பாசம் இருந்தால், உண்மையாலுமே தமிழன் என்ற உணர்வு அவர் உள்ளத்திலே இருந்தால், இப்படி விவசாயிகள் படுகின்ற துன்பம் தன்னுடைய துன்பம் என்று கருதி இருந்தால், அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடத்திலும் திரு ராகுல் காந்தி அவரிடத்திலும் சொல்லி இருந்தா 2 டீம்ஸ் தண்ணி 3 டீம்ஸ் தண்ணி திறந்து விட்டிருந்தா நம்முடைய விவசாயிகள் குறுவை சாகுபடி பாதுகாத்திருக்கலாம், விளைச்சலை பெற்றுக்கலாம். தண்ணீர் 2 லட்சம் ஏக்கர் கருகி போய் சேதமடைஞ்சது. அதற்கும் நிவாரணம் கொடுக்கல. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தேன். அண்ணன் YS மணியன் அவர்களும் அதை பற்றி பேசினாங்க.